மணவிழா நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்று வாழ்த்துறை வழங்கி அமர்ந்துள்ள தென்சென்னை மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பழகன் இருக்கிறார், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய துரைசாமி இருக்கிறார், கழக அமைப்பு செயலாளர் சகோதரர் TKS இளங்குமரன் இருக்கிறார், கழகத்தின் சட்டத்துறையின் செயலாளர் அருமை சகோதரர் RS பாரதி இருக்கிறார், தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் சண்முகம் இருக்கிறார், தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்துள்ள மயிலை பகுதி கழகத்துடைய செயலாளர் வேலு இருக்கிறார், சென்னை மாநகரத்தினுடைய முன்னாள் மேயர் அருமை நண்பர் மா சுப்பிரமணியம் இருக்கிறார், வடசென்னை மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர் RD சேகர் இருக்கிறார், அன்புக்குரிய அண்ணன் ஆயிரத்துக்கு உசேன் இருக்கிறார், சட்டப்பேரவையுடைய முன்னாள் உறுப்பினர் சகோதரர் சேகர் பாபு இருக்கிறார், முன்னாள் அமைச்சர் அந்தியூர் செல்வராஜ் இருக்கிறார், மற்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களை, வட்டக்கிளையினுடைய நிர்வாகிகளை, பல்வேறு அணிகளின் அமைப்பாளர்களை, துணை அமைப்பாளர்களை, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களே, மணமக்களுடைய பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய அருமை சகோதரர் 116வது வட்டக்கிளையுடைய செயலாளர் நந்தனம் மதி திருமதி தீபாமதி ஆகியோருடைய அன்பு மகள் கனிமொழி அவர்களுக்கும், துரை அரங்கநாதன் திருமதி சாந்தி ஆகியோருடைய மூத்த குமாரன் பாலமுருகன் என்கிற இளம்பரை அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு மணவிழா நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது. இந்த இணையதொரு மணவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மணவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் மதி அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மணவிழா நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் நான் தொடக்கத்தில் ஒன்றை குறிப்பிட விரும்புவது, இது போன்ற சீர்திருத்த திருமணங்கள் நடைபெறுகிற நேரத்தில் வாழ்த்தக்கூடிய, தலைமையேற்று நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கிற போதெல்லாம் ஒரு செய்தியை மறக்காமல் எடுத்துச் சொல்வது என்னுடைய வழக்கமாக, வாடிக்கையாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அது என்ன என்று கேட்டால், இது போன்ற சீர்திருத்த திருமணங்கள் ஒரு காலத்தில் என்று சொல்வது 1967க்கு முன்பு நடைபெறும் என்று சொன்னால், அந்த சீர்திருத்த திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தை அன்றைக்கு நாம் பெற்றுவிக்கவில்லை. ஆனால் 67ஆம் ஆண்டிற்கு பிறகு நடக்கக்கூடிய சீர்திருத்த திருமணங்கள்
சட்டப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இது எப்படி அங்கீகாரம் நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் 1967 முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெற்று அண்ணா தலைமையில நாம் ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்த அண்ணா அவர்கள் முதலமைச்சராக முதலாக சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து முதல் தீர்மானமாக ஒன்றை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தார்கள். அந்த தீர்மானம் எந்த தீர்மானம் என்று கேட்டால், சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் இனிமேல் சட்டப்படி செல்லுபடியாகும் என்ற அந்த அங்கீகாரத்தை அன்றைக்கு நம்முடைய அண்ணா அவர்கள் 67ஆம் ஆண்டு பெற்று தந்தார்கள். ஆகவே எதற்காக நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சீர்திருத்த திருமணம் சட்டப்படி முறைப்படி செல்லுபடி ஆகும் என்ற அங்கீகாரத்தோடு நடந்திருக்கிறது. ஆகவே இது சீர்திருத்த திருமணம் மட்டுமல்ல, சுயமரியாதை உணர்வோடு நடைபெறக்கூடிய திருமணம். இன்னும் கூட பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய அழகு தமிழ் மொழியில் நடக்கக்கூடிய திருமணம். இன்னும் அதைவிட பெருமையோடு குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், அந்த தமிழ் மொழிக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் செம்மொழி என்ற அந்த அங்கீகாரத்தையும் பெற்றுத் தந்திருக்கிறாரே, அப்படிப்பட்ட பெருமைக்குரிய நம்முடைய தமிழ் மொழியில இந்த திருமணம் இன்றைக்கு நடந்து இருக்கிறது. இது போன்ற திருமண நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய நீங்கள் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தவறாமல் ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சிகளும், குறிப்பாக இது போன்ற சீர்திருத்த திருமண நிகழ்ச்சிகளில் நான் மறக்காமல் எடுத்துச் சொல்வது வழக்கமாக வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆக அந்த நிலையிலே தான் இன்றைக்கு நாமெல்லாம் இந்த விழாவிலே பங்கேற்று மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம். இங்கே உரையாற்றவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்கள் மதியவர்களை பற்றி. ஆக நந்தனம் மதி, அதுதான் முக்கியம். எல்லோருக்கும் பெயர் இருக்கிறது. ஆனால் பெயருக்கு முன்னால் அவர் குடியிருக்கக்கூடிய அல்லது அவர் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊரினுடைய பெயரை அவர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது எல்லோருக்கும் கிடைத்துவிட முடியாது. அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்தில பதிந்தால்தான் அந்த பெயர் பெற்றுவிட முடியும். இதை கூட பலர் இருக்கிறோம். அதை எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் உசேன் அவர்கள், உசேன் என்று சொன்னால் கூட பலருக்கு புரியாது. 1000 விளக்கு உசேன் என்று சொன்னால்தான் அவரை எல்லோருக்கும். தலைமை கழகத்தில் இன்றைக்கு அவர் இருக்கிறார். தலைமை கழகத்தினுடைய அலுவலக செயலாளர், தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயலாளர்களில் ஒருவர் உசேன் என்று சொல்வதை விட 1000 விளக்கு உசேன் என்று சொன்னால் அது அவருக்கே பெருமை. ஏனென்றால் அங்கிருந்து வளர்ந்து வந்தவர். ஆக இப்படி பலர் தன்னுடைய பெயருக்கு முன்னால் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய, அவர்கள் உழைத்திருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய அந்த ஊரினுடைய பெயரை பெறுகிற போது அதில் ஒரு தனி சிறப்பு உண்டு. ஆக அந்த சிறப்புகளில் நம்முடைய மதியவர்கள் நந்தனம் மதி என்ற அந்த பெயரை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், ஆக அவர் பெயரை சொல்லுகிற போது ஊரினுடைய பெயரையும் அவர் இணைத்துக் கொண்டிருக்கிற போது அது உள்ளபடியே பெருமைக்குரிய ஒரு செய்தியாகும். ஆக அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய மதியவர்கள் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அதுவும் நம்முடைய மாவட்ட செயலாளர் சாதாரணமாக யாரையும் பாராட்டிவிட மாட்டார். அவரே இன்றைக்கு மதியவர்களை பற்றி பேசுகிற போது அவர் பாராட்டி பேசியிருக்கிறார் என்று சொன்னால், சுறுசுறுப்போடு ஏக்கப்பணியில பணியாற்றுவதில் முதலிடத்தில் இருக்கக்கூடியவராக அவர் நம்முடைய மாவட்ட செயலாளர் பாராட்டியிருக்கிறார் என்று சொன்னால் உள்ளபடி அது ஒரு பெருமை. ஆக இன்றைக்கு மதிக்கு அந்த பெருமை கிடைச்சிருக்குன்னா அது எனக்கு கிடைச்ச பெருமை, அதை நான் மறக்க மாட்டேன். ஏனென்றால் இன்றைக்கு நான் குளத்தூரிலே சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கலாம். ஆனால் முதலில் என்னை சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்கி தந்த தொகுதி எந்த தொகுதி என்று கேட்டால் 1000 விளக்கு தொகுதி தான். இப்போ இந்த 116 வட்டம் மயிலைக்கு போய் சேர்ந்து விட்டது. ஆக இது மயிலைக்கு போய் சேர்ந்து விட்டது. ஆக மயிலைக்கு போய் சேர்ந்து விட்ட காரணத்தால் இவர் மயிலைக்கு போய்விட்டார் என்று நான் மதியம் இன்றைக்கு நான் மறந்துவிட மாட்டேன். மறக்காமல் இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு இந்த திருமண நிகழ்ச்சிக்கு நானும் இங்கே வந்திருக்கிறேன், பலரும் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். ஆக என்னதான் நான் குளத்தூருக்கு போனாலும், என்னதான் பல வெளியூர்களுக்கு போனாலும் என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்காமல் என்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு முழு காரணமாக 1000 விளக்கு தொகுதி ஒரு காலம் வந்துவிட முடியாது. ஆக அப்பொழுது 1000 விளக்கு தொகுதியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது மதியினுடைய வழக்கத்தை, அதே போல நம்முடைய இங்கே நந்தனம் நம்பி உட்கார்ந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே எந்த இயக்கத்தில் இருந்தார் போது அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதே போல அவருடைய தந்தை மறைந்த நம்முடைய மதிப்பிற்குரிய சடகோபன் அவர்கள். ஆக அந்த குடும்பத்தை பற்றி நான் அதிகம் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
அதே தொடர்பவன் அவர்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக களத்தில் இருக்கிற போது நான் சைக்கிளில் மெக்கோபோனை கட்டிக்கொண்டு அந்த வட்டத்திலே பிரச்சாரம் செய்த நிகழ்ச்சிகளில் தான் நான் இப்பொழுது எண்ணி பார்க்கிறேன். அப்பொழுதுதான் நந்தனத்தில் சிறு குழந்தையாக இருந்திருப்பார்கள் நான் விரும்புகிறேன். இப்பொழுது அவர் என்னை விட வயது அதிகமாக இருப்பது போல் தோட்டத்தில் கொஞ்சமானால் இருக்கலாம். ஆனால் நான் அந்த நினைவுகளெல்லாம் சொல்லி என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த வட்டத்தில் தடவன் அவர்கள் இருந்து அதேபோல் நந்தி அவர்கள் இருந்து இப்படி அண்ணன் ஜெயராமன் அவர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இருந்து பணியாற்றிய அந்த வட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய மதியவர்கள் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உள்ளபடியே பெருமைக்குரிய ஒரு செய்தியாக இது அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த பொறுப்புக்கு வேண்டுமானால் வந்து விடலாம். அமைச்சர்களாக வருவதற்கு ரொம்ப சுலபம். எம்எல்ஏவாக கூட வந்துடலாம், எம்பியா கூட வந்துடலாம். இப்பெல்லாம் பாருங்க, அதுதான் எம்பி நிறைய பேர் வந்துட்டான். அதனால் எம்பியா கூட சுலபமாக வந்துட முடியும். அதெல்லாம் மக்கள் பார்த்து ஓட்டு போடுறாங்க, அதனால வந்துடுறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்புக்கு வரணும்னா அது ஒரு வட்ட செயலாளராக வர வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக வந்துட முடியாது. ஏனென்றால் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மனதிலே பதிந்தால்தான் ஒரு வட்ட செயலாளராக வர முடியும். அதற்கு பிறகு பகுதி செயலாளர் கூட சுலபமாக வந்துடலாம், மாவட்ட செயலாளர் கூட சுலபமாக வந்துடலாம். ஆனால் வட்ட செயலாளர் என்பது சுலபமாக வந்துவிட முடியாது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பெருமை என்பதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். நம்முடைய மறைந்த ஆற்றல் மிக்க பேச்சாளராக வெற்றி கொண்டானவர்கள் பொதுக்கூட்டங்களில் பேசுகிற போது வேடிக்கையாக ஆனால் யதார்த்த ஒரு நிலையை அடிக்கடி குறிப்பிட்டு காட்டுவார். என்ன என்று கேட்டால், ஒரு வட்டச் செயலாளர் வீட்டிலே வாசல் திண்ணையில் தூங்குகிற போது காலை ஆட்டிக்கொண்டே தூங்குவாங்க. காலை ஆட்டாமல் தூங்கிவிட்டால் முடிஞ்சிடுச்சு, அடுத்த நம்ம வட்டச் செயலாளர் வந்துடலாம் அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஏன்னா வட்டச் செயலாளர் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆக இன்றைக்கு வட்டச் செயலராக இருந்து நம்முடைய மதியவர்கள் இந்த வட்டத்தில் 1000 இடத்துக்கு எப்படி பெருமை தேடித்தார்களோ அதே போல மயிலை தொகுதிக்கு பெருமை தேடித்தரக்கூடிய வகையில் இன்றைக்கு அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆக இங்கே கூட நம்முடைய டிகேஎஸ் அவர்களும் நம்முடைய அன்பழகன் அவர்களும் குடும்பத்தை பற்றியெல்லாம் சொன்னார்கள், வாரிசுகளை பற்றியெல்லாம் சொன்னார்கள். நான் அதிகமாக எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாரிசுகளுக்கு இல்லாதவர்கள்லாம் குடும்பமே இல்லாதவர்களுக்கு தான் குடும்பமே இருக்கக்கூடிய பற்றி கவலை வரும். அதுதான் இப்போ இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. பெங்களூர் நீதிமன்றத்தை பற்றி கூட குறிப்பிட்டு சொன்னார்கள். பெங்களூர் நீதிமன்றத்தில் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? அவர்கள் வாரிசுகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, வளர்ப்பு மகன் என்று நான் அறிவித்து வைத்தவரை அவர் குடும்ப வாரிசுகள் அல்ல என்று நீதிமன்றத்தில் போய் இன்றைக்கு குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சியில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கு பத்திரிகையில் வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை கூட நாம் சந்தித்திருக்கலாம். அதைத்தான் குறிப்பிட்டு சொன்னார்கள், தோல்வியை கொண்டு துவண்டு விடாமல் அதே நேரத்தில் வெற்றியை கண்டு வெளிக்கொண்டு அடைந்து கொண்டு. நான் இன்னும் வெளிப்படையாக சொல்றேன், நமக்கு தோல்வி இல்லை. யாருக்கு தோல்வினா மக்களுக்கு தான் தோல்வி. நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதாக மக்களே அவர்கள் தோல்வியை அவர்களே தேடிக் கொண்டிருக்கிறார்கள். என நம்மை பொறுத்தவரையில் தோல்வி இல்லை, நம்மை பொறுத்தவரையில் வெற்றி தான். ஆகவே தோல்விகளை படிக்கட்டுகளாக கருதி முன்னேறக்கூடிய நிலையில நாம் அந்த பயணத்தை நோக்கி வெற்றி நிலை போடுவதற்கு காத்திருக்கிறோம். ஆக அந்த நிலையிலிருந்து நாம் நம்முடைய கடமையை நிறைவேற்ற காத்திருக்கிறோம் என்பதை மாத்திரம் நேரத்தில் எடுத்து சொல்லி, மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை பெற்று சிறப்போடு வாழ்ந்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக நீங்கள் வாழ்ந்து விளங்கிட வேண்டும் என்று மனதார நெஞ்சார புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் 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 என்று மனதார வாழ்க்கையை விடைபெறுகிறேன். நன்றி.